வேறு எங்கேயாவது போகலாம். வேற எங்கேயாச்சும் போலாம். ஸோ இதான் சென்டென்ஸ். இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, லெட்ஸ் கோ சம்வேர் எல்ஸ். லெட்ஸ் கோ சம்வேர் எல்ஸ். லெட்ஸ் கோ அப்படின்னா போலாம். சம்வேர் எல்ஸ் அப்படின்னா வேற எங்கேயாவது. ஸோ லெட்ஸ் கோ சம்வேர் எல்ஸ். வேற எங்கேயாவது போலாம். ஓகேவா? உன் வேலைய பாரு. உன் வேலைய பாரு. எனக்கு தெரியும் உன் வேலைய பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா உன் வேலையை பாரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன நடந்ததோ அதை சொன்னேன். என்ன நடந்ததோ அதை சொன்னேன். என்ன நடந்துச்சோ அதை தான் சொன்னேன், நான் வேறு எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ டோல்ட் வாட் ஹேப்பண்ட். ஐ டோல்ட் வாட் ஹேப்பண்ட். ஐ டோல்ட் அப்படின்னா நான் சொன்னேன். என்னது? வாட் ஹேப்பண்ட். என்ன நடந்ததோ அதை. ஐ டோல்ட் வாட் ஹேப்பண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் போக வேண்டி இருந்தது. நான் போக வேண்டி இருந்துச்சு அதனால போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹேட் டு கோ. ஐ ஹேட் டு கோ அப்படின்னா நான் போக வேண்டியிருந்தது அதனால போனேன். நான் போக வேண்டியிருந்தது அது மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் டிராஃபிக்கில் மாட்டி விட்டேன். நான் டிராஃபிக்கில் மாட்டிட்டேன் அதனால் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் ஸ்டக் இன் டிராஃபிக். ஐ எம் ஸ்டக் அப்படின்னா நான் மாட்டிட்டேன். இன் டிராஃபிக் அப்படின்னா டிராஃபிக்கில். ஐ எம் ஸ்டக் இன் டிராஃபிக். நான் டிராஃபிக்கில் மாட்டிட்டேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. சொல்கிறதுக்கெலாம் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, நத்திங் மச் டு சே. நத்திங் மச் டு சே. நத்திங் மச் அப்படின்னா பெருசாக இல்லை, ஒன்றும் இல்லை. எதுக்கு? சொல்கிறதுக்கு. ஸோ டு சே. சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இதை செய்வதற்கு எனக்கு 2 நாட்கள் ஆனது. இதை செய்கிறதுக்கு எனக்கு 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, இட் டுக் மீ 2 days டு கம்ப்ளீட். இட் டுக் மீ 2 days டு கம்ப்ளீட். இட் டுக் அப்படின்னா 2 நாள். இது எடுத்துச்சு. மீ அப்படின்னா எனக்கு. எனக்கு எடுத்துச்சு. என்ன எடுத்துச்சு? 2 days. 2 நாள் ஆணுச்சு. 2 நாள் ஆணுச்சு அப்படின்னு அர்த்தம். எதுக்கு? முடிப்பதற்கு. ஸோ டு கம்ப்ளீட். இதை முடிக்கிறதுக்கு 2 நாள் ஆணுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இது எதிர்பாராமல் நடந்து விட்டது. இது எதிர்பார்க்காம நடந்துருச்சு. வேணும்னு நடக்கலை, எதிர்பார்க்காம எதுவும் நடந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, இட் ஹேப்பண்ட் ஆக்சிடென்டலி. இட் ஹேப்பண்ட் ஆக்சிடென்டலி ஆர் இட் ஹேப்பண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி. இட் ஹேப்பண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி. இட் ஹேப்பண்ட் அப்படின்னா நடந்துருச்சு. ஆக்சிடென்டலினா எதிர்பாராம அது மாதிரி. அன்எக்ஸ்பெக்டட்லினாலும் எதிர்பாராம அது மாதிரி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் தெரியாமல் வாழைப்பழத்தோலில் வழுக்கி விழுந்து விட்டேன். நான் தெரியாமல் வாழைப்பழத்தோலில் காலை வச்சு வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஆக்சிடென்டலி ஸ்டெப்ட் ஆன் த பனானா ஸ்கின் அண்ட் ஃபெல் டவுன். ஐ ஆக்சிடென்டலி ஸ்டெப்ட் ஆன் த பனானா ஸ்கின் அண்ட் ஃபெல் டவுன். ஐ ஆக்சிடென்டலி ஸ்டெப்ட் ஆன் த பனானா ஸ்கின் அப்படின்னா பனானா வாழைப்பழத்தோலில் தெரியாமல் காலை வச்சுட்டேன். அப்புறம் ஐ ஃபெல் டவுன் விழுந்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இந்த லைட் வேலை செய்தா. இது வேலை செய்தா, எடுக்குதா இது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டஸ் திஸ் லைட் ஒர்க். டஸ் திஸ் லைட் ஒர்க். இது வேலை செய்தா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என் கையில் ஒன்றும் இல்லை. என் கையில் ஒன்றும் இல்லை. என் கையில் ஏதாவது இருந்தால் பண்ண முடியும். என்னால் ஏதாவது முடிஞ்சால் நான் பண்ணியிருப்பேன். ஆனால் என் கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹாவ் நத்திங் இன் மை ஹேண்ட். ஐ ஹாவ் நத்திங் இன் மை ஹேண்ட். ஐ ஹாவ் நத்திங் அப்படின்னா என்கிட்ட ஒன்று, என் கையில் ஒன்று. இன் மை ஹேண்ட் அப்படின்னா என் கையில். ஐ ஹாவ் நத்திங் அப்படின்னா என்கிட்ட இல்லை, என் கையில் ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னை கட்டாயப்படுத்தாதே. என்னை வந்து கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஃபோர்ஸ் மீ. டோன்ட் ஃபோர்ஸ் மீ. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என் நேரமும் ஃபோனையே பார்த்து கொண்டு இருக்கிறாய். எந்த நேரமும் ஃபோனையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்களே அம்மாலாம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, யூ ஆர் லுக்கிங் அட் த ஃபோன் ஆல் டே. யூ ஆர் லுக்கிங் அட் த ஃபோன் ஆல் டே. யூ ஆர் லுக்கிங் அட் த ஃபோன் அப்படின்னா நீ ஃபோனே பார்த்துட்ருக்க. என் நேரமும் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்னா ஆல் டே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், கீழே விழுந்ததை சாப்பிடாத. இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் கீழே ஏதாவது விழுந்துட்டுனா டக்குன்னு எடுத்து சாப்பிட போவாங்க. ஸோ அப்போ நம்ம சொல்லுவோம்ல, கீழே விழுந்துருச்சுன்னா சாப்பிடாத, கீழே விழுந்ததையும் சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஈட் த ஃபுட் தட் ஹேஸ் ஃபாலன் டவுன். டோன்ட் ஈட் த ஃபுட் தட் ஹேஸ் ஃபாலன் டவுன். டோன்ட் ஈட் த ஃபுட். அதே சாப்பிடாத. எதை? தட் ஹேஸ் ஃபாலன் டவுன். கீழே விழுந்ததை. ஓகேவா? ஃபாலன்னா ஃபால் அப்படின்னா விழுறது, டவுன்னா கீழே. ஸோ கீழே விழுந்ததை சாப்பிடாத. ஈட்னா சாப்பிட்றது, டோன்ட் ஈட்னா சாப்பிடாத. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஏன் இதை உடைச்ச. இப்போ சின்ன பிள்ளைங்க ஏதோ விளையாடிட்டு இருக்கப்போ உடச்சிட்டாங்கன்னா ஏன் இதை உடைச்ச அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, வை டிட் யூ பிரேக் இட். வை டிட் யூ பிரேக் இட். பிரேக் அப்படின்னா உடைக்கிறது. ஸோ ஏன் உடைச்ச அப்படின்னா வை டிட் யூ. ஏன்னா வை. டிட் யூ பிரேக் இட்னா ஏன் உடைச்ச, பாஸ்ட் டென்ஸில். ஸோ வை டிட் யூ பிரேக் இட். ஸோ லாஸ்ட்டு சென்டென்ஸ், அவசர அவசரமாக சாப்பிடாத, பொறுமையாக சாப்பிடு.
அம்மாலாம் சொல்லுவாங்கல்ல, அவசர அவசரமாக சாப்பிடாத பொறுமையாக சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஈட் இன் அ ஹரி, ஈட் ஸ்லோலி. டோன்ட் ஈட் இன் அ ஹரி, ஈட் ஸ்லோலி. டோன்ட் ஈட் சாப்பிடாத, இன் அ ஹரி அவசரமாக. ஸோ அவசரமாக சாப்பிடாத, பொறுமையாக ஈட் சாப்பிடு. எப்படின்னா ஸ்லோலி பொறுமையாக சாப்பிடு. டோன்ட் ஈட் இன் அ ஹரி, ஈட் ஸ்லோலி. இதை இப்போவே செய், இதை இப்போவே பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். முன்கூட்டியே தெரிந்திருந்தால் நான் அங்கு சென்று இருக்க மாட்டேன். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நான் அங்கே போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, இஃப் ஐ ஹேட் நோன் ஏர்லியர் ஐ வுடன்ட் ஹாவ் கான் தேர். இஃப் ஐ ஹேட் நோன் ஏர்லியர் ஐ வுடன்ட் ஹாவ் கான் தேர். இஃப் ஐ ஹேட் நோன் ஏர்லியர் அப்படின்னா எனக்கு முன்னாடியே தெரிந்திருந்தால், ஐ வுடன்ட் ஹாவ் கான் நான் போயிருக்க மாட்டேன், தேர் அப்படின்னா அங்கே, நான் அங்கே போயிருக்க மாட்டேன். ஸோ இஃப் ஐ ஹேட் நோன் ஏர்லியர் ஐ வுடன்ட் ஹாவ் கான் தேர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், கடை மூடி இருக்குது, கடை மூடி இருக்கிறது, கடை மூடி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, த ஷாப் இஸ் க்ளோஸ்ட். த ஷாப் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னா கடை மூடி இருக்குது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ கிடைத்ததற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நீ கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், நீ கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் லக்கி டு ஹாவ் யூ. ஐ எம் லக்கி டு ஹாவ் யூ. ஐ எம் லக்கி அப்படின்னா நான் வந்து லக்கி, நான் அதிர்ஷ்டசாலி, நான் வந்து கொடுத்து வச்சவங்க. எதுக்கு? டு ஹாவ் யூ, நீ கிடைச்சதுக்கு. ஓகேவா? ஐ எம் லக்கி டு ஹாவ் யூ, நீ கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம சொல்லுவோம்ல, உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம், நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் லக்கி டு ஹாவ் அ ஹஸ்பண்ட் லைக் யூ. ஐ எம் லக்கி டு ஹாவ் அ ஹஸ்பண்ட் லைக் யூ. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் ஏன் கவலைப்பட வேணும், நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, வை ஷுட் ஐ வரி. வை ஷுட் ஐ வரி. வரினா கவலை அப்படின்னு அர்த்தம். வை ஷுட் ஐ வரி அப்படின்னா ஏன் நான் கவலைப்படணும். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் எத்தனை முறை சொன்னாலும் அவன் அதையே தான் செய்வான். நான் எத்தனை தடவை சொன்னாலும் அவன் அதையே தான் செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, நோ மேட்டர் ஹவு மெனி டைம்ஸ் ஐ டெல் ஹர் ஷீ டஸ் த சேம். நான் எத்தனை தடவை சொன்னாலும் அவள் அதே தான் பண்ணுவாள். நோ மேட்டர் ஹவு மெனி டைம்ஸ் ஐ டெல் ஹர், நான் எத்தனை தடவை சொன்னாலும், ஷீ டஸ் த சேம், அவள் அதே தான் பண்ணுவாள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவளை இப்படி செய்ய விடாதே, அவளை இப்படி பண்ண விடாத, நீ கண்டி அவளை இப்படி பண்ணுறதுக்கு விடாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் லெட் ஹர் டூ லைக் திஸ். டோன்ட் லெட் ஹர் டூ லைக் திஸ். டோன்ட் லெட் ஹர் அப்படின்னா அவளை விடாத. எதுக்கு? டூ லைக் திஸ், இது மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ டோன்ட் லெட் ஹர் டூ லைக் திஸ், இது மாதிரி அவளை பண்ண விடாத. லைக் திஸ் அப்படின்னா இது மாதிரி. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஏன் என்னை பேச விட மாட்ற, ஏன் என்னை பேச விட மாட்ற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, வை டோன்ட் யூ லெட் மீ டாக். வை டோன்ட் யூ லெட் மீ டாக். ஏன் என்ன பேச விட மாட்ற, ஏன் என்ன பேச அலோவ் பண்ண மாட்ற அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, வை டோன்ட் யூ லெட் மீ டாக். வை டோன்ட் யூ லெட் மீ டாக். டாக்னா பேசுறது. வை டோன்ட் யூ அப்படின்னா ஏன் விட மாட்ற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ மட்டும் இல்லை நிறைய பேர் இதை தான் சொல்கிறார்கள். நீ மட்டும் இல்லை நிறைய பேர் இதை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, நாட் ஒன்லி யூ மெனி அதர்ஸ் சே த சேம். நாட் ஒன்லி யூ மெனி அதர்ஸ் சே த சேம். நாட் ஒன்லி யூ அப்படின்னா நீ மட்டும் இல்லை, மெனி அதர்ஸ் அப்படின்னா நிறைய பேர், சே த சேம் அப்படின்னா அதே தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நாட் ஒன்லி யூ மெனி அதர்ஸ் சே த சேம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், சைக்கிள் பத்திரமா ஓட்டு. சைக்கிள் குழந்தைங்களாம் சைக்கிள் ஓட்டுறப்ப பெரியவங்களாம் சொல்லுவாங்களா, சைக்கிளை பத்திரமா ஓட்டு நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ரைட் யுவர் பைசைக்கிள் கேர்ஃபுல்லி. ரைட் அப்படின்னா சைக்கிள் ஓட்டுறது அப்படின்னு அர்த்தம். யுவர் பைசைக்கிள் அப்படின்னா உன்னோட சைக்கிளை. ரைட் யுவர் பைசைக்கிள் கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக. ஸோ ரைட் யுவர் பைசைக்கிள் கேர்ஃபுல்லி, கவனமாக சைக்கிள் ஓட்டு. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், எல்லாம் தெரிந்தும் ஏன் இப்படி பேசுகிறாய். எல்லாம் தெரிஞ்சும் நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஈவன் நோயிங் எவ்ரி திங் ஒய் ஆர் யூ டாக்கிங் லைக் திஸ். ஈவன் நோயிங் எவ்ரி திங் ஒய் ஆர் யூ டாக்கிங் லைக் திஸ். ஈவன் நோயிங் எவ்ரி திங் அப்படின்னா எல்லாம் தெரிந்திருந்தும், எல்லாம் தெரிஞ்சும், ஒய் ஆர் யூ டாக்கிங் ஏன் பேசுகிற, லைக் திஸ்னா இது மாதிரி. ஈவன் நோயிங் எவ்ரி திங் ஒய் ஆர் யூ டாக்கிங் லைக் திஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உன் ஃபோன் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாதா. உன் ஃபோன் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டியா, எனி டைமும் ஃபோன் கூட தான் இருப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, கான்ட் யூ லிவ் அ சிங்கிள் டே வித்தவுட் யுவர் ஃபோன்.
காண்ட் யூ லிவ் அ சிங்கிள் டே வித்தவுட் யுவர் ஃபோன்? காண்ட் யூ லிவ் அப்படின்னா வாழ முடியாதா, இருக்க முடியாதா? அ சிங்கிள் டே அப்படின்னா ஒரு நாள் கூட. வித்தவுட் யுவர் ஃபோன் அப்படின்னா உன் ஃபோன் இல்லாமல். ஸோ காண்ட் யூ லிவ் அ சிங்கிள் டே வித்தவுட் யுவர் ஃபோன்? உன் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாதா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதை நானே தான் விருப்பப்பட்டு செய்கிறேன். இதை நான் தான் விருப்பப்பட்டு பண்ணுறேன், நான் தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ டூ இட் ஆன் மை ஓன் விஷ். ஐ டூ இட் ஆன் மை ஓன் விஷ். நான் அதை ஐ டூ இட்னா நான் அதை பண்ணுறேன். ஆன் மை ஓன் விஷ் அப்படின்னா நானே விருப்பப்பட்டு. ஸோ ஐ டூ இட் ஆன் மை ஓன் விஷ். நான் தான் அதை விருப்பப்பட்டு பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ எப்போவாவது பீட்சா சாப்பிட்டு இருக்கிறாயா? நீ எப்போயாவது பீட்சா சாப்பிட்ருக்கியா அப்படின்னு கேட்பாங்களே. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஹாவ் யூ எவர் ஈட்டன் பீட்சா? ஹாவ் யூ எவர் ஈட்டன் பீட்சா? ஹாவ் யூ எவர் ஈட்டன் அப்படின்னா சாப்பிட்ருக்கியா? எதை? பீட்சா. பீட்சா சாப்பிட்ருக்கியா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவனுக்கு பதிலாக நான் போகிறேன். அவனுக்கு பதிலாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ வில் கோ பிஹாஃப் ஆஃப் ஹிம். ஐ வில் கோ பிஹாஃப் ஆஃப் ஹிம். ஐ வில் கோ அப்படின்னா நான் போகிறேன். பிஹாஃப் ஆஃப் ஹிம் அப்படின்னா அவனுக்கு பதிலாக. பிஹாஃப்னா பதிலாக. ஓகேவா? ஸோ ஐ வில் கோ பிஹாஃப் ஆஃப் ஹிம். அவனுக்கு பதிலாக நான் போகிறேன். நாளைக்கு விடுப்பு எடுக்க போகிறாய் என்றால் என்னிடம் முன்கூட்டியே சொல்லிவிடு. நாளைக்கு லீவ் எடுக்க போறீன்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நான் உன்னை பார்த்தேன். நேற்று நான் உன்னை பார்த்தேன். நேற்று நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ saw you yesterday. ஐ saw you yesterday. அவன் தொணத்தொணவென்று பேசிக்கொண்டே இருக்கிறான். அவன் தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, he is very talkative. he is very talkative. talkative அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். he is very talkative. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இது பழைய ஜோக்கு. நம்ம ஏதாவது ஜோக் பண்ணால் சொல்லுவாங்க இல்லையா, இது பழைய ஜோக் அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம்னா, இட் இஸ் an outdated joke. இட் இஸ் an outdated joke. outdated அப்படின்னா பழசு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என் அப்பா என்னை திட்டினார். என் அப்பா என்னை திட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, மை ஃபாதர் scolded me. மை ஃபாதர் scolded me. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ என்னை எழுப்பி விட்டாய். நீ என்னை நான் தூங்கிட்டு இருந்தேன், நீ என்னை எழுப்பிட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, யூ woke me up. யூ woke me up. வேக்கோட பாஸ்ட் டென்ஸ் woke. வேக்னா எழுப்புறது, wokeனா முன்னாடி எழுப்பினது, பாஸ்ட் டென்ஸ். யூ woke me up. என்னை நீ எழுப்பிட்ட. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் எனக்கு மெசேஜ் அனுப்பினான். அவன் எனக்கு மெசேஜ் பண்ணான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, he sent me a message. he sent me a message. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் புது ஃபோன் வாங்கியிருக்கிறான். அவன் புது ஃபோன் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, he bought a new phone. he bought a new phone. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் 9 மணிக்கு கிளம்பினான். அவன் 9 மணிக்கு போயிட்டான், 9 மணிக்கெலாம் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, he left at 9 o'clock. he left at 9 o'clock. he அப்படின்னா அவன், left அப்படின்னா கிளம்பி விட்டான், பாஸ்ட் டென்ஸ். லீவோட பாஸ்ட் டென்ஸ் left. at 9 o'clock. டைமுக்கு முன்னாடி at தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? 9 மணிக்கு. he left at 9 o'clock. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவர்களுக்கு போன வாரம் திருமணம் ஆனது. அவங்களுக்கு போன வாரம் மேரேஜ் ஆகிடுச்சு, போன வாரம் தான் மேரேஜ் ஆனிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, they got married last week. they got married last week. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் என்னிடம் இருந்து 500 ரூபாய் எடுத்து விட்டான். அவன் என்கிட்டேருந்து 500 ரூபாய் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, he took 500 rupees from me. he took 500 rupees from me. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் 100க்கு 90 மதிப்பெண் எடுத்தேன். நான் 100க்கு 90 மதிப்பெண் எடுத்தேன். நான் 100க்கு 90 மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, I got 90 marks out of 100. I got 90 marks out of 100. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவளுடைய பர்ஸ் திருட்டு போய் விட்டது. அவள் பர்ஸை யாரோ திருட்டு போயிட்டாங்க, அவள் பர்ஸை திருட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா,
Her wallet got stolen. Her wallet got stolen. Next sentence. அந்த கடை சாப்பாடு நன்றாக இல்லை. அந்த கடை சாப்பாடு நல்லாவே இல்லை, நேற்று நான் சாப்பிட்டேன் அந்த கடை சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா that shop's food was not so tasty. That shop's food was not so tasty. Next sentence. நீ ஒரு அரைவேக்காடு. நீ ஒரு அரைவேக்காடு அப்படின்னு திட்டுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா you are half baked. You are half baked. லாஸ்ட் சென்டென்ஸ். முட்டாள் மாதிரி நடந்துக்காத. முட்டாள் மாதிரி நடந்துக்காத, கொஞ்சமாவது புத்தியோட அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஆக்ட் லைக் அ ஃபுல். டோன்ட் ஆக்ட் லைக் அ ஃபுல். டோன்ட் ஆக்ட் அப்படின்னா நடந்துக்காத, லைக் அப்படின்னா மாதிரி, எது மாதிரி, அ ஃபுல், முட்டாள் மாதிரி. டோன்ட் ஆக்ட் லைக் அ ஃபுல், முட்டாள் மாதிரி நடந்துக்காத. நீ எப்போது திரும்ப வருவாய். நீ எப்போ திரும்ப வருவ, நீ அங்கே போயிட்டு எப்போ திரும்ப வருவ அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கடிகாரத்தை அந்த சுவற்றில் மாட்டு. கடிகாரத்தை அந்த செவத்தில் மாட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஹேங் த கிளாக் ஆன் தட் வால். ஹேங் த கிளாக் ஆன் தட் வால். ஹேங் அப்படின்னா மாட்டு, தொங்க விடு, இது மாதிரி. த கிளாக் அப்படின்னா கடிகாரம். ஹேங் த கிளாக், கடிகாரத்தை மாட்டு. எங்கே, ஆன் தட் வால், அந்த சுவற்றில். ஓகேவா. ஸோ ஹேங் த கிளாக் ஆன் தட் வால். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் உன்னிடம் முன்கூட்டியே தெரியப்படுத்தி இருக்க வேண்டும். நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், நான் உனக்கு முன்னாடியே தெரியப்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஷுட் ஹாவ் இன்ஃபார்ம்ட் யூ ஏர்லியர். ஐ ஷுட் ஹாவ் இன்ஃபார்ம்ட் யூ ஏர்லியர். ஐ ஷுட் ஹாவ் இன்ஃபார்ம்ட் அப்படின்னா நான் தெரியப்படுத்தியிருக்கணும், நான் சொல்லியிருக்கணும். யூ அப்படின்னா உனக்கு, ஏர்லியர்னா முன்னாடியே. ஐ ஷுட் ஹாவ் இன்ஃபார்ம்ட் யூ ஏர்லியர். நான் வந்துட்டு முன்கூட்டியே தெரியப்படுத்தியிருக்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இது பற்றி யாருக்கும் தெரிய போவது இல்லை. இது பற்றி யாருக்கும் தெரிய போகிறதில்ல, அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா nobody is going to know about it. Nobody is going to know about it. Nobody அப்படின்னா யாரும் இல்லை, is going to know, இதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறது. ஓகேவா. அபவுட் இட்னா இதை பற்றி. ஸோ கோயிங் டு நோனா தெரிஞ்சிக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ nobody is going to know அப்படின்னா யாரும் தெரிஞ்சிக்க போகிறது இல்லை. அபவுட் இட்னா இதை பற்றி, இதை பற்றி யாரும் தெரிஞ்சிக்க போகிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். என் கஷ்ட காலத்தில் அவர்கள் உதவினார்கள். என்னோடய கஷ்ட காலத்தில், நான் கஷ்டமாக இருக்கிறப்ப, என்னோடய டஃப் சுச்சுவேஷனில் அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க தான் எனக்கு உதவுனாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா they helped me in my bad times. They helped me in my bad times. They helped அப்படின்னா அவங்க தான் எனக்கு உதவி பண்ணாங்க, பாஸ்ட் டென்ஸ் பண்ணினாங்க. மீ அப்படின்னா எனக்கு, in my bad times அப்படின்னா என்னோட கஷ்ட காலத்தில், இந்த மாதிரி. ஓகேவா. ஸோ they helped me in my bad times. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் கேட்டதற்கு நீ பதில் சொல்லவில்லை. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லலை. நான் ஒரு கொஷின் கேட்டேன், நீ இன்னுமே அதுக்கு பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா யூ டிட் நாட் ஆன்சர் மை கொஷின் ஸ்டில். யூ டிட் நாட் ஆன்சர் மை கொஷின் ஸ்டில். நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லலை. யூ டிட் நாட் ஆன்சர் மை கொஷின் ஸ்டில். ஓகேவா. யூ டிட் நாட் ஆன்சர் அப்படின்னா நீ பதில் சொல்லலை. எதுக்கு, மை கொஷின், ஏன் கொஷின், நான் கேட்ட கொஷினுக்கு. ஸ்டில்னா இன்னும். யூ டிட் நாட் ஆன்சர் மை கொஷின் ஸ்டில். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உன் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து போ. உன் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி கோவத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா கெட் அவுட் ஆஃப் ஹியர் வித் யுவர் பேக் அண்ட் பேக்கேஜ். கெட் அவுட் ஆஃப் ஹியர் வித் யுவர் பேக் அண்ட் பேக்கேஜ். கெட் அவுட் ஆஃப் ஹியர் அப்படின்னா இங்கேருந்து போ அப்படின்னு அர்த்தம். வித் யுவர், எதோட, வித் யுவர் பேக் அண்ட் பேக்கேஜ், உன்னுடைய மூட்டை முடிச்சு, உன்னோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு, உன்னோட பேக்குடன் இங்கேருந்து போ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். சுற்றி வளைத்து பேசாதே. சுற்றி வளைச்சி பேசாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் டாக் இன் அ ரவுண்ட் அபவுட் வே. டோன்ட் டாக் இன் அ ரவுண்ட் அபவுட் வே. டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத. இன் அ ரவுண்ட் அபவுட் வே அப்படின்னா சுற்றி வளைச்சி. ரவுண்ட் அபவுட்னா சுற்றி வளைச்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ டோன்ட் டாக் இன் அ ரவுண்ட் அபவுட் வே. சுற்றி வளைச்சி பேசாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். எங்கள் உழைப்பெல்லாம் வீணாகி போய்விட்டது. எங்கள் உழைப்பெல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா.
ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா all our efforts went into vain. all our efforts அப்படின்னா எங்களோட உழைப்பெல்லாம் எங்களோட முயற்சி எல்லாம் went into vain அப்படின்னா வீணாயிடுச்சு அப்படி அந்த மாதிரி all our efforts went into vain. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இது முழுக்க முழுக்க உன் தவறு, இது முழுக்க முழுக்க உன் தப்பு, இதுக்கு காரணம் நீ தான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் என்டையர்லி யோர் ஃபால்ட். இட் இஸ் என்டையர்லி யோர் ஃபால்ட். என்டையர்லி அப்படின்னா முழுக்க முழுக்க முழுசாக, யோர் ஃபால்ட் அப்படின்னா உன்னுடைய தவறு. இட் இஸ் என்டையர்லி யோர் ஃபால்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவன் சொன்னதை செய்வான் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவன் சொன்னதை செய்வான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவன் சொன்னதை கடைபிடிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் ஹீ வில் கீப் ஹிஸ் ப்ராமிஸ். ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் ஹீ வில் கீப் ஹிஸ் ப்ராமிஸ். ஐ எம் கான்ஃபிடென்ட் அப்படின்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, தட் ஹீ வில் கீப் ஹிஸ் ப்ராமிஸ், அவன் சொன்னதை செய்வான்னு, அவன் சொன்னதை கடைபிடிப்பான்னு. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவனை விட நீ மிகவும் மோசமானவன். அவனை விட நீ ரொம்ப மோசமானவனாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா யூ ஆர் ஈவன் worse than him. யூ ஆர் ஈவன் worse than him. யூ ஆர் ஈவன் worse அப்படின்னா நீ ரொம்ப மோசமாக இருக்க, than him அப்படின்னா அவனை விட. யூ ஆர் ஈவன் worse than him. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அறிவோடு தான் பேசுகிறாயா. அறிவோடு தான் பேசுகிறியா, நீ என்ன பேசுகிற, அறிவோடு தான் பேசுகிறியா, லூஸ் மாதிரி பேசுகிற அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஆர் யூ இன் யுவர் ஆல் சென்சஸ். ஆர் யூ இன் யுவர் ஆல் சென்சஸ் அப்படின்னா நீ உன்னோட அறிவோடு தான் பேசுகிறியா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் எனக்கு அடிக்கடி தலைவலிக்கிறது. எனக்கு அடிக்கடி தலைவலி வருது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஆஃபன் சஃபர் ஃப்ரம் ஹெடேக். ஐ ஆஃபன் சஃபர் ஃப்ரம் ஹெடேக். ஐ ஆஃபன் அப்படி ஆஃபன்னா அடிக்கடி, சஃபர் ஃப்ரம் ஹெடேக்னா தலைவலியால் கஷ்டப்படுறேன், தலைவலிக்குது அது மாதிரி. ஐ ஆஃபன் சஃபர் ஃப்ரம் ஹெடேக். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் அவன் இந்த அளவு மாறுவான் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவன் இந்த அளவு மாறுவான்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ நெவர் ட்ரெம்ட் தட் ஹீ வுட் சேஞ்ச் திஸ் மச். ஐ நெவர் ட்ரெம்ட் தட் ஹீ வுட் சேஞ்ச் திஸ் மச். ஐ நெவர் ட்ரெம்ட் அப்படின்னா நான் கனவு கூட காணதில்லை, கனவுல கூட நினச்சதில்லை. தட் ஹீ வுட் சேஞ்ச் அவன் மாறுவான்னு, திஸ் மச்னா இந்த அளவு, அவன் இந்த அளவு மாறுவான்னு நான் கனவுல கூட நினச்சதில்லை. ஸோ லாஸ்ட்டு சென்டென்ஸ் நான் உன் முகத்திரையை கிழிக்கிறேன். நீ நடிச்சிட்ருக்க, உன்னோட முகத்திரையை நான் கிழிக்கிறேன், உன்னோட முகமுடியை நான் எடுக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ வில் எக்ஸ்போஸ் யூ. ஐ வில் எக்ஸ்போஸ் யூ. எக்ஸ்போஸ்னால் வெளிக்கொண்டு வரேன், உன்னோட உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வரேன், இந்த மாதிரி மீனிங். ஐ வில் எக்ஸ்போஸ் யூ, நான் உன்னோட உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வரேன். ஓகேவா. நீ மும்பைக்கு சென்றிருக்கிறாயா. நீ மும்பைக்கு போயிருக்கியா, நீ மும்பைக்கு சென்றிருக்கிறியா, மும்பைக்கு போயிருக்கியா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.